தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வரக்கூடிய இந்த வாரத்துல நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தகவல்களை நம்ம கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாரா மேம் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்தை ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கடக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசி, அவங்க இந்த வாரம் என்ன பண்ணலாம்? மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷ ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது, புதிய முயற்சிகள், பணம் பொருளாதாரம் சார்ந்து புதிய முயற்சிகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த சேவிங்ஸை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படியான விஷயங்களை தாராளமாக முன்னெடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கு இந்த வாரம் ஏதாவது ஒரு பரிசு பொருள் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக அது கிடைக்கும். அப்போது இந்த வாரம் தான் இவங்களுக்கு ஒரு புதிய வாரம், புதிய வாழ்க்கை தொடங்குது அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்களை மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாம் மேஷராசி என்பது? என்ன செய்ய வேண்டாம்னா, குடும்பம் சார்ந்து உணர்வுகள் சார்ந்து எந்த விஷயத்தையும் மேஜராக அவங்க வந்து ஆக்ஷன்ல வெளிப்படுத்த வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு. இவங்களுக்கான லக்கி கலர்னா என்னவா இருக்கும்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 21214040. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய எனர்ஜி எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே அண்ட் மைண்ட்லேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய புதிய காரியங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ், முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ இந்த வாரத்தில் அதுவும் பங்குனி உத்திரம் பௌர்ணமி வந்து வருது. ஸோ இந்த பங்குனி உத்திரம் இல்லை பௌர்ணமியில் முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு கடலில் நீராடுறது அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அங்கே போயிட்டு கொஞ்சம் அந்த பாதத்துலையாவது நினச்சிட்டு வர்றது நல்லது. அப்படி முடியலனாலும் வேறு எங்கேயாவது ஒரு பீச்சில் போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு, பங்குனி உத்திரத்து அன்னைக்கு அங்கே நின்று திருச்செந்தூர் முருகரை நினச்சி அவங்க கடலில் நீராடும் போது கண்டிப்பாக அந்த நாள் அவங்களுடைய ஆன்மாவும் சரி உடலும் சரி ஒரு மிகப்பெரிய கிளென்சிங் ஆகும். இதனால் நெகட்டிவான விஷயங்கள் வெளியே வர முடியும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு புது விதமான உத்வேகம் வந்து உருவாகும். ஸோ இதை இந்த வாரம் அவங்க செய்யணுன்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேஷராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது, எந்த காரியம் செஞ்சாலும் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் செய்யணும். தனியாக நின்று எந்த காரியத்தையும் அவங்க முன்னெடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போது தனிமை, தைரியம், சுதந்திரத்தன்மை, ஸோ இந்த 3 விஷயங்களையும் அவங்க வந்து மேற்கொள்ளணும், இதை செய்யணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, அகைன் நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் கூட்டு சேர வேண்டாம். நிறைய கெட் டுகெதர் பார்ட்டி, செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பங்கு கொள்வது தவிர்த்துக்கணும் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர்ஸ்மா? ஸோ இவங்களுக்கான லக்கியான கலர்ஸ் சீ க்ரீன் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்மா? ரிஷபராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 32323. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ இவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால மற்றவங்களோட போய் ஜாயின் பண்ணலனாலும் ஆனால் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு, அந்த இணக்கமான ஒரு சூழல் அது வந்து துண்டிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் இவங்க எந்த முக்கியமான செயலில் இறங்கினாலும் அதற்கான ஃபுல் சார்ஜ் அவங்க எடுக்கிற மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? ரிஷப ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ், முருகர் தரக்கூடிய மெசேஜ் இவங்களுக்கு இந்த வாரம் இவங்க முடிஞ்சால் திருத்தணி போயிட்டு வர்றது நல்லது. நான் ரொம்ப தூரம் இருக்கேன், என்னால் முடியலனாலும் திருத்தணி முருகர் வழிபாடு செய்கிறது நல்லது. இது என்ன ஆகும்னா அவங்க மனசுக்குள்ள விருப்பு வெறுப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது.
சம்டைம்ஸ் விருப்பங்களால் கூட அவங்க வந்து நொந்து போகிற ஒரு சூழல் இருக்குது. இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வந்து மனசை விட்டு போகணும், அவங்களுடைய உடல்நிலையும் சரியாகணும்னா திருத்தணி முருகர் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றது இவங்களுக்கான மெசேஜில். ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாமா? மிதுன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நடுநிலையாக இருக்கணும், உண்மைக்கு குரல் கொடுக்கணும், ஏதாவது பிரச்சனை கூட எந்த சைடு வந்து நியாயம் இருக்கோ அந்த பக்கம் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதற்கான அப்போ ஒரு சூழல் உருவாகுதுன்னா அவங்க உண்மை பக்கமும் நியாயத்து பக்கமும் அவங்க நிற்கணும். என்ன பண்ண வேண்டாமா? இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எதை பற்றியும் நினச்சி கவலைப்படக்கூடாது. கடந்து முடிஞ்ச விஷயங்கள், கைவிட்டு போன விஷயங்கள், இதை பற்றி கவலைகள்லாம் வேண்டாம். இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க கவலையாக இருக்கவே கூடாது அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் மெரூன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 9933. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி கண்டிப்பாக வந்து வெளியேறும். அவங்க வந்து ஒரு புதிய பிறவி எடுத்த மாதிரி ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்கும்? மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்க இந்த வாரம் முருகரை வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையாக இருந்தாலும், அது வந்து தொழில் ரீதியாக இல்லை திருமணம் சார்ந்து இல்லை வேறு ஏதாவது அவங்களுடைய இலக்குகள் சார்ந்து எந்த மாதிரியான தேவைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைவேறும். ஆனால் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகரை வழிபடணும். டெய்லியும் மனசில் கூட வள்ளி தேவசேனா போற்றி அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஸ்லோகனையும் அவங்க சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கடகராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் ரீதியான கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், இல்லை கடன் கொடுக்கறது வாங்குறது, இதற்கான ஒரு இனிஷியேஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான செயல்கள் செய்யலாம். பணம் பொருளாதாரம் சார்ந்து செயல்கள் செய்யலாம். அண்ட் இன்னொன்று இவங்க கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்காவது தான தர்மம் உதவிகள் செய்யணும் இந்த வாரம். என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு லாபம் வரணும் அப்படின்ட்டு செய்யக்கூடாது. எதையும் வந்து எதிர்பார்த்து லாப நோக்கத்தோடு செய்யக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கடகராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 771313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு கம்ஃபர்ட்னஸ் உருவாகும். எனக்கு கம்ஃபர்ட்டே இல்லை, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் 1313 யூஸ் பண்ணலாம். 77 யூஸ் பண்ணும் போது ஒரு அவேக்னிங் அவங்களுக்குள்ளே நடக்கும். இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இல்லை இதை ஃபாலோ பண்ணலாம், இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அவேக்னிங் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் அவங்க சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், சில பேர்லாம் வந்து ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு, சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. குட்டி குட்டி சந்தோஷத்தை விட்டுருவாங்க. பெருசாக ஒன்று கிடைக்கல அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ப்ரெசண்ட்டை அப்போது அவங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ முருகர் தரக்கூடியது ப்ரெசண்ட்டில் என்ன கிடைக்குதோ, சின்ன விஷயங்கள் கூட இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது நடந்தாலும் அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வாழ்க்கையில் பெரிய கனவுகள் வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். அப்படின்றனால இந்த வாரம் அவங்க சிரித்து சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ். கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கடின உழைப்பு கண்டிப்பாக வேணும். எதை செஞ்சாலும் எந்த காரியம் எடுத்தாலும் அது வந்து கம்ப்ளீஷனாக ஆகிற வரைக்கும் அவங்க தொடர்ந்து அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது.
உடம்பையும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் வேலையிலயும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? இவங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்ற போது, இந்த வாரம் அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஒரு ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், உடல் ரீதியான வேறு ஏதாவது ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இதில் எந்த பெரிய விதமான மாற்றங்கள் இந்த வாரம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? சிம்ம ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55420. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஒர்த் அது வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். அவங்களே அவங்க பெருமையாக வந்து நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் இன்னும் மேற்கொண்டு மிகப்பெரிய விஷயங்களை வந்து செய்யறதுக்கு அடி எடுத்து வைப்பாங்க. அண்ட் இவங்க ஒரு பெரிய இலக்கு அடையணும்னா அதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாக ஆரம்பிக்கும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்களுக்கு மனதாலையும் உடலாலையும் ஒரு வித அலுப்பு இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு சோர்வு இருக்கும். இதெல்லாம் சரியாகணும்னா டெய்லியும் வந்து இவங்க முருகரை நினச்சி முருகரை நினச்சி திருநீர் இட்டுக்கணும். திருநீரை வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் முருகர்கிட்ட வச்சு முருகரை நினச்சி குடிச்சிடலாம். ஸோ இதை டெய்லியும் வந்து செய்யும் போது மனதும் உடலும் அவங்களுக்கு கிளென்ஸ் ஆகும், ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும். இது அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிதானமாக அமைதியாக இருக்கணும். முடிஞ்சால் டெய்லியும் வந்து தியானம் பண்ணுறது நல்லது. மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும், அதை மட்டும் மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா அகைன் அதே தான், மனசில் ஏதாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நபர்கிட்ட வாக்குவாதம் வருதுன்னா அந்த நபர்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துடணும்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கன்னி ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 345311. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் என்னன்றது அவங்களால உணர முடியும். அண்ட் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்களால ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். ஸோ எதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு, அதனால் வந்து நான் நல்லது நடந்தப்போ கூட என்னால் அது ப்ரெசன்டபுளாக இருக்க முடியல அப்படின்லாம் இல்லை, ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும் அவங்களால. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், அம்மா அப்பாவை இவங்க கைவிடக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு இவங்க எவ்வளோ நல்லது செய்கிறாங்களோ அப்போது இவங்களுக்கும் அதே மாதிரியான நல்லது நிறைய விதத்தில் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த வாரம் அவங்களுடைய அம்மா அப்பா தூரமாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை செய்யறதுக்காக அதை நிறைவேற்றத்துக்கான சில காரியங்களை அவங்க மேற்கொள்ளணும். இதை செஞ்சால் முருகர் அவங்கள எப்பவுமே கைவிட மாட்டேன் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி என்ன செய்யலாம் இந்த வாரம் அப்படின்ற போது மனசை வந்து அமைதியாக்கி அப்புறம் கேள்விகள் கேட்கணும். மனசு வந்து சலசலப்பாக இருக்கும் போது, குழப்பத்தோடு இருக்கும் போது ஒரு கேள்விகள் கேட்டால் பதில் வராது. இந்த வாரம் மனசை தெளிவுபடுத்திடலாம். பௌர்ணமி வருது, பௌர்ணமி அப்போ அதற்கான கிளென்சிங், மேனிஃபெஸ்டேஷன், ஹீலிங் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி மனசை தெளிவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் மனசு தெளிவான பதிலை கொடுக்கும். ஸோ அப்போ அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா சில பிரிவுகள், சில சங்கடங்கள் இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் வந்து டெம்பரவரியான விஷயம், பர்மனன்ட் கிடையாது. அப்போ அதை பற்றி யோசிக்காமல் அதை நினச்சி கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? துலாம் ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 81817. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது முதல்ல ஓல்டு பேட்டர்ன்லேருந்து வெளியே வருவாங்க. சில தேவையில்லாத விஷயங்களை வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதிலிருந்தெல்லாம் வெளியே வருவாங்க. அண்ட் அவங்களே அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. செல்ஃப் பிலீஃப்ன்றது, ஸோ அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது
அவங்க யாரு அதை பத்தி நம்புவாங்க, அவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன தன்மை இருக்கு, அது தன்னைத்தானே நம்பி அதற்கப்புறம் அதற்கான ஒரு விஷயத்த முன்னெடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வேற என்ன உலகத்துக்கு செய்யலாம் அப்படின்றது. ஸோ இந்த 2 விஷயங்களுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னவா இருக்குமா? துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்க எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு இருக்கணும், நல்லதை மட்டும் நினைக்கணும். இது உயர்வான எண்ணங்கள். இந்த உயர்வான எண்ணங்களை மேற்கொள்ள மேற்கொள்ள அவங்க இன்னும் உயர்ந்துக்கிட்டே போவாங்க. அந்த உயரத்துக்கு அவங்க போனாலும் அப்பவும் நல்லது மட்டும்தான் நினைக்கணும், நல்லது மட்டும்தான் யோசிக்கணும். கெட்ட விஷயங்களை யோசிக்கிறது, யாருக்காவது நம்ம தான் இப்போ நல்லா இருக்கோமே, ஸோ அப்போ இதெல்லாம் வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட விஷயங்களுக்கு துணை போகிறது, இப்படியான கெட்ட எண்ணங்களை வளர்த்துக்க கூடாது. எப்பவுமே எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இவங்க உயர்வான எண்ணங்களை மட்டும் மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த கவனமா இருக்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனிமையா இருக்கணும். யாரையும் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். யாரா இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு வச்சு பழகுறது நல்லது. இவங்க செய்யக்கூடிய முக்கியமான காரியங்களை தன்னிச்சையா செய்யறது நல்லது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் பணம் சார்ந்து எந்த ஒரு புதிய டீலிங்ஸையும் உருவாக்கவோ செய்யவோ வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் கோல்டன் கலர்ஸ். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். விருச்சிக ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 9382244. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது எது நடந்ததோ எது நடக்க போகுதோ அது எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு தன்மை ஏற்படும். அண்ட் தொடர்ந்து என்ன நடந்தாலுமே தொடர்ந்து அவங்களுடைய முயற்சிகளை கொண்டு போகிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னவா இருக்கு? விருச்சிக ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்க எங்கே போனாலும் முருகருடைய வேலை கொண்டு போகிறது நல்லது. குட்டியாக அவங்களுக்கு எப்படி கம்பேக்டாக இருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த வேலை அவங்கள வழி நடத்தும், வேலை அவங்கள பாதுகாக்கும். அதனால் முருகருடைய வேலை அவங்க எப்போவுமே எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இந்த வாரத்துலேருந்து அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி நேயர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தெளிவாக யோசிக்கணும். ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு அதனால என்ன பாதிப்பு இருக்கும், இதெல்லாம் யோசித்து ரொம்ப தெளிவாக மெச்சூரிட்டியாக யோசிக்கணும். ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட தாராளமாக சஜஷன் எடுத்துக்கலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எதையும் வந்து புதுசாக செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்குது. நான் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறேன், புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன், ஸோ புதுசாக என்னோட பிஹேவியரை மாற்றிக்க போகிறேன், இப்படியான விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட், க்ரீன் அண்ட் கோல்டன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்மா? தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 54. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். லைஃப்பில் கண்ணா பின்னான்னு என்னென்னவோ பண்ணி வச்சுருக்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட லைஃப்பில் இப்படி தான் போகணும்னு ஒரு ஆர்கனைஸ்டாக போக ஆரம்பிக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குங்க? தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் இவங்க குடும்பத்தோடு கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா, அப்படி எதுவும் வந்து இன்விடேஷன் எங்களுக்கு வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, முருகரை வந்து கல்யாண கோலத்தில் கோவிலில் போய் பார்க்கலாம். இல்லை திருக்கல்யாணம் எங்கன்னா நடக்குன்னா தாராளமாக அதில் வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது அவங்க வீட்லேயும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும், சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது, ரொம்ப மற்றவங்க மேலே அன்போட கருணையோடு இருக்கணும், கேரிங்காக இருக்கணும். அதுவும் இவங்க பார்க்குறவங்க ஃபீமேலாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். நிச்சயமாக மற்றவங்கள அன்பை கொடுத்து சரி செய்யறதுக்கு பார்க்கணும் இந்த வாரமாவது. அட்லீஸ்ட்
பார்க்குற மேலா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முக்கியமான ஒரு பெண் நபர்கிட்ட அவங்க ரொம்ப அன்பா நடந்துக்கணும். என்ன செய்ய வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்யூச்சருக்கான விஷயங்கள இப்பவே பண்றேன்னு சொல்லிட்டு, தேவையில்லாத எப்படி சொல்றது? இந்த முந்திரி கொட்டைத்தனம் சொல்லுவாங்க. முன்னாடியே எல்லாத்தையும் பண்றது. அப்படியான விஷயங்கள பண்ண வேண்டாம். அவசர குடுக்கு மாரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகர ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55551. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்க எப்போவுமே ஒரு நிதானத்தோட ஒரு ஒரு கிரவுண்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்கள ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. மற்றவங்களுக்காக செஞ்சு போயிட்டு என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், எனக்கான விஷயங்களை செய்கிறேன், அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்க்குறேன். இந்த ஒரு தன்மை வந்து அவங்க தைரியமாக எடுப்பாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குங்க? மகர ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த பிரபஞ்சத்தில் அவங்க எங்கே போனாலும் மகர ராசி இதை பார்க்கக்கூடியவங்க எங்கே போனாலும் முருகர் அங்கே இருப்பார். முருகர் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதனால நான் முருகர் கோவிலுக்கு போகலை, என்னால் போக முடியல, ஒரு நல்ல நாள் அதுவும் முருகர் கோவிலுக்கு போகலை, வீட்டிலே இருக்கிறேன், இல்லை நான் வேறு எங்கேயோ இருக்கிறேன், இப்படியான விஷயங்கள் எதுவுமே வேணாம். எங்கே இருந்தாலும் அங்கே முருகான்னு நினச்சா போதும், முருகர் அவங்களோட இருப்பார். ஸோ அதனால் எதை பற்றியும் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. கடன் கொடுக்கறது, வாங்குறது, இல்லை லாபம் நஷ்டம், இதெல்லாம் வந்து டேலி பண்ணுறதுக்கான விஷயங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, நாளைக்கு பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணுறது, இல்லை எதையோ ஒன்று எதிர்பார்த்து இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை விடுறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கும்பராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8233. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகும். அண்ட் இவங்களுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? கும்பராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், திருப்பரங்குன்றம் முருகர் வழிபாடு தரிசனம் இந்த வாரம் இவங்க வந்து மேற்கொள்ளணும் அவசியம். இதை மேற்கொள்ளும் போது அவங்களுடைய திருமணம் சார்ந்து, காதல் சார்ந்து, அந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சரியாகும். அண்ட் மற்றவங்களுக்கு சில பேருக்கு நான் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும், பெரிய ஒரு எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் முருகர் வழிபாடு அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடைசி ராசியான மீனம், இவங்க வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எதையாவது மேஜராக மாற்றிக்கணும். அவங்க இந்த வாரம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான வாரமாக இருக்கிறதுனால இவங்க சைட்லேருந்து அந்த ஆக்ஷன் ஏதாவது பெரிய அளவில் இருக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, புதிய நபர்கள் கிட்ட பேசுறது, வேர்பலாக அக்ரிமெண்ட்லாம் போடுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் செய்யக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மீன ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 91212. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வரக்கூடிய சாய்ஸஸ், எத்தனை விதமான சாய்ஸஸ் இருந்தாலும் அது எல்லாமே ஓகே, அது என்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்றத இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? மீன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், முருகர் அதாவது பார்க்கக்கூடிய பெண்கள் சில பேர் வந்து குழந்தை வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக முருகரே அவங்களுடைய குழந்தை ரூபத்தில் நிச்சயமாக வருவார். ஸோ இந்த வாரம் அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அது சாத்தியப்படும் அப்படின்றதும், மற்றவங்களுக்கு குழந்தை மாதிரி வெள்ளை மனசோடு இருக்கணும். ஸோ எதை பற்றியும் வந்து யோசிக்கிறது, பழைய விஷயங்கள், இந்த வெஞ்சன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் குழந்தை மாதிரி அவங்க மனசோடு இருந்தாங்கன்னா
கண்டிப்பாக முருகரே அவங்கள தேடி வருவார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பா மீனம் ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி. ஸோ உங்களுக்கும் நன்றி. நீங்கள் இந்த வாரத்தில் பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக கொண்டு போங்க.